அறிவு சார்ந்த பிரம்மஞானியர்களே, நீங்களும் உங்கள் வழி வர இருக்கும் மக்களும் மேலும் 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 இந்த உலகிலே பிரம்மஞானத்தை பரப்பி மகிழ்ச்சியும் நிறைவும் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்து என் உரையை தொடங்குகிறேன். எல்லோரும் பிரம்மஞானம் பெற்றுவிட்டீர்கள். இனி அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மதிப்புணர்ந்து அறுகுண சீரமைப்பு என்ற ஒரு பயிற்சியை நல்ல முறையில் செய்து கொண்டா அதை விட என்ன வேணும்? எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் அதுவே நம்ம உயர்த்தி பாதுகாத்து வைக்கும். ஆகவே பிரம்மஞானத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டகம் அறுகுண சீரமைப்பு என்று சுருக்கமா வச்சுக் கொள்ளுங்க. ஐயோ, நான் எத்தனையோ பிறவியாக தொடர்ந்து வந்திருக்கேன், நேற்று கூட சொன்னீங்களே, அது எப்படி திடீர்னு விட்டுவிட முடியும்? அதுக்கு நான் ஒரு சுருக்கமான வழி சொல்றேன். பிரம்மஞானத்தை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இருந்தாலும் நேற்று விரிவாக விளக்கி கொடுத்தது நான் என்றதை ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? அப்போ எனக்கு நீங்க குரு காணிக்க ஒண்ணு கொடுக்கணும். அது என்ன காணிக்க? நீங்களா விரும்பி கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன், நான் கேட்கறத கொடுக்கணும். இந்த அறுகுண சீரமைப்பை எடுத்துக்கொண்டு அந்த 6 குணங்களையும் விட்டுடுங்க, என்னென்று ஒப்பிச்சுடுங்க. இதுதான் குரு காணிக்கை. இன்று முதல் கொண்டு அந்த பாவப்பதிவுகள் என்ற எல்லா பதிவுகளும் உதிர்ந்து போயிடும். மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த 6 குணங்கள்ல ஒன்று வறுமையானால் உடனே நான் அங்கு வருவேன். அப்படியே நியூட்ரலைஸ் ஆயிடும். அன்பர்களே, இந்த ஒரே ஒரு செயலை கடைப்பிடித்தால் பிரம்மஞானம் என்ற விளக்கு எப்பொழுதும் ஓங்கி எரிய நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். இதுதான் தக்க வைத்துக் கொள்வது.